ஓம் நமோ வெங்கடேஷாய. நவம்பர் 12 எஸ்எஸ்டி டோக்கன் அப்டேட் 3 இடங்களில் கொடுக்குறாங்க. ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ், ஸ்ரீவாரிமெட்டு வழியாக போகிற நடைபாதை பக்தர்களுக்கு பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 கவுண்டர் ஓப்பன் பண்ணி 3800 டிக்கெட் தராங்க. இந்த டிக்கெட் வாங்கிட்டு போகிறவங்க 1100வது படிக்கட்டில் ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு போவாங்க. சர்வதர்ஷன் போகிறவங்க கூட்டம் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. திருமலையில் 300 டோக்கன் இருக்கிறவங்களுக்கு 3 to 4 மணி நேரத்தில் சாமி படுத்தரலாம். இந்த எஸ்எஸ்டி டோக்கன் இருக்கவங்களுக்கு 4 to 6 மணி நேரம் ஆகுது. டைரக்ட் சர்வர்ஷன் டிக்கெட் இல்லாத பக்தர்களுக்கு சாமி தரிசனம் பார்க்குறது 10 மணி நேரம் ஆகுதா டிடிடி அப்டேட் கொடுத்துருக்காங்க. டிடிடி இன்னொரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. சொர்க்கவாசல் ஓப்பன் பண்ணுறதா டேட்டு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 30 2026 ஜனவரி 8 வரைக்கும் ஓப்பன் பண்ணதாக சொல்லியிருக்காங்க சொர்க்கவாசல். இதுக்கான ஆஃப்லைன் ஆன்லைன் டிக்கெட் இந்த வீக்குள்ளே இஷ்யூ பண்ணுறதா டிடிடி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நான் அதை ஃபோட்டோ கேப்சரில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த நாட்களில் டிக்கெட் வேணும்னா ஆஃப்லைனில் நீங்கள் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். இது எப்படின்னா 6 days ஓப்பன் பண்ணுவாங்க. கீழ் திருப்பதியில் நிறைய கவுண்டர்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. உங்களுக்கான அப்போது அந்த டைமில் என்ன அவைலபிள் டேட் இருக்கோ அந்த டிக்கெட் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் தரிசனத்துக்குன்னு போயிட்டு நீங்கள் டிக்கெட் எடுக்கணுன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக. டிக்கெட் எடுத்துகிட்டு அந்த டேட்டில் போய் நீங்கள் சாமி தரிசனம் பார்க்கலாம். ஏன்னா சொர்க்கவாசல் ஓப்பன் பண்ணுற டைமில் தான் கூட்டம் ஹெவியாக இருக்கும் திருமலையில். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் இஷ்யூ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிடைக்கிறதுக்கான நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த வீக்குள்ளே அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்டேட் வரும். டிசம்பர் 30 2026 ஜனவரி 8 வரைக்கும் சொர்க்கவாசல் திறந்திருக்கிறதா டிடிடி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த வீக்குள்ளே எப்படியும் ஆன்லைன் ஆஃப்லைன் டிக்கெட்டுக்கான டேட்ஸ் ஓப்பனிங் டேட்ஸ் இது பண்ணிடுவாங்க.